எல்லா காலதாமதம்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கான பணிகள் விரைந்து முடிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 70-80% பணிகள் முடிந்து விட்டது. இன்னும் 20% பணிகள் பாக்கி இருக்குது. முடிந்தவுடன் அவருடைய அவருக்கு ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கோம். அவர்கள் வந்து ஆய்வு செய்த பிறகு இந்த நீலக்குடி சான்று பெறப்படும். அதான் நீங்கள் ஏற்கனவே அதுக்கான அறிக்கையை கொடுத்துருக்குறோம். அதுக்கான பொதுமக்கள் வந்தால் அவர்களுடைய நிலக்குடியுடன் தங்கும் வசதி, அவர்களுக்கான அடிப்படை தேவைகள், இந்த குப்பைகளை உடனடியாக அகற்றுவது, கடற்கரை சுத்தமாக வைத்துக் கொள்வது போன்ற எல்லா வகையிலும் கழிப்பறை வசதிகள் எல்லாம் ஏற்கனவே அறிக்கையாக கொடுத்திருக்கின்றோம். நீலக்குடி சான்று பெறுவதற்கான அதனுடைய அவங்களுடைய அந்த நிபந்தனைக்குட்பட்டு எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற்றி அது நீலக்குடி சான்று விரைவில் பெறப்படும். 5 கோடிக்கு மேலே 5.5 கோடிக்கு மறுசீரமைப்பு. இந்த இது மாற்றத்தினால இதுகளை இன்னும் திட்டங்கள் இப்போ தான் தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே இது 1,14 லட்சம் திட்ட மதிப்பில் அமைக்கப்பட்டது. இப்போ இந்த 3 ஆண்டுகளாக கொண்டு இந்த மழைக்காலத்தில் தண்ணி தேங்கி நின்றபடியால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தொழில்நுட்பத்தை அமைக்கப்பட்டால் திட்டங்கள் தயார் செய்த பிறகு அந்த திட்ட மதிப்பு தொகை விரைவில் சொல்கின்றோம். இது தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இது கொஞ்சம் சேதம் அடைந்தவர்கள் பார்த்து பயன்படுத்த வேண்டும். விரைவில் இதை புதிய பாதையாக சீரமைக்கப்படும். மெரினா பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டினம்பாக்கம் டு லைட் ஹவுஸ் அந்த பீச் ஏரியாவை இப்போ மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கு சார். அங்கே வந்து பாதுகாப்புக்கு இல்லை லைட்டு போடுறது இந்த மாதிரியான திட்டம் அங்கே பண்ணுறது இல்லை. அங்கேயும் லைட்டுகள் கூடுதலாக போட சொல்லியிருக்கின்றோம். அதுக்கான கடல் ஆமைகள் வந்து நிறைய அந்த வருகின்ற காரணத்தால் அதற்கும் கடல் வாழ் உயிரினருக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்காத வகையில் அதை வந்து அந்த லைட் வசதியில் பொறுத்த சொல்லியிருக்கின்றோம். இல்லை மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு இப்போ மெரினா. அதுதான் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா லூப் ரோட்டில் தான் சொல்கிறீங்க. லூப் ரோட்டில் நிறைய விளக்குகள் அதிகப்படுத்தியிருக்கோம். இன்னும் அதிகப்படுத்தி சொல்லி இருக்கின்றோம். இருந்தாலும் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அதை கரைக்கு வரும்போது அதுங்களுக்கு வந்து இடையூறு இல்லாமல் இருக்கிற வகையில் அது அமைக்கப்படும். மக்கள் அதிகமாக வந்து போனால் இல்லை அதுக்கு அதுதான் மக்களுக்காகவும் நாங்கள் பண்ணியிருக்கின்றோம். இருந்தாலும் கடல்வாழ் உயிரினம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றோம். அது பல தடவை நம்ம சொல்லியிருக்கின்றோம். பொதுமக்களுக்கு வேண்டுகோளாக கூட மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. பொதுமக்களுக்கு இது மாற்றுத்திறனாளிக்கின்ற பிரத்யோக பாதை. இதில் வந்து நீங்கள் பொதுமக்கள் வந்து அதை வந்து இதில் வந்து அவர்களுக்கான பிரத்யோக பாதையில் இதை வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியும். அவர்கள் பயணிப்பதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது வேற என்ன அதுக்கு மேலே சொல்ல முடியும். அதில் பொதுமக்களும் அவங்களும் வயதானவர்கள் நடப்பதில் ஒன்றும் தவறு கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் மண்ணில் வயது முதிர்ந்தோர் இது நடப்பதில் ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. அதனால் மற்ற இளம் வயதினர் இதை நடப்பதை தவிர்க்க வேண்டி கேட்டுக்கொள்கின்றனர்.